2 ஃப்ரெண்ட்ஸு நல்லா குடிச்சிட்டு நைட் நேரத்துல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க பிரயாணப்பட ஆயத்தமாகுறாங்க. அங்க போகணும்னா போட்ல தான் அவங்க போகணும். 2 பேருமே போட்ல ஏறுறாங்க. ஏறிட்டு 2 பேருமே 2 பக்கத்துல தண்டு வலிச்சிட்டு இருக்கிறாங்க. தண்டு வலிக்கிறாங்க. இப்போ போயிட்டு இருக்காங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பொழுது விடிஞ்சிருச்சு. பார்த்தா அவங்க 2 பேரும் இருந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கு. அப்போ ஒருத்தன் இன்னொருத்தன் கிட்ட கேட்கிறான், "ஏன்டா நம்ம போயிட்டு தானே இருக்கிறோம். போட் என்ன ரிவர்ஸ்ல போகுதா? என்ன நம்ம போட் நம்ம தண்டு வலிச்சுட்டே இருக்கிறோம். ஆனாலும் கூட நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலையே!" அப்படின்னு கேட்கிறப்போ இன்னொருத்தன் சொல்றான், "அடே அறிவு கெட்டவனே! போட்னோட கயிறு இன்னும் அறுக்கப்படவே இல்ல. நம்ம நைட்டு முழுக்க போதையில சும்மா தண்டு வலிச்சுட்டு இருந்திருக்கோம். இருந்த இடத்துல இருந்து போட்டு நகரவே இல்ல" அப்படின்னு சொல்றான். ஆமாங்க. அதே போல தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற அந்த பழைய வாழ்க்கையின் கயிற அவிழ்க்காம, இருந்த இடத்திலேயே அத வச்சுட்டு, நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் மத்தவங்களுக்கு நன்மை செய்றேன், நான் காணிக்கை தர்றேன், நான் தசமபாகம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. நாம இப்படிப்பட்டவங்களா இருப்பத நம்ம ஆண்டவர் எப்பவும் விரும்பவே மாட்டார். வேதம் சொல்லுது, "ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின" அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம இன்னும் உலகத்தோடு பிணைக்கப்பட்டவர்களா இருந்தா, தேவனோடு நமக்கு எந்த பங்குமே இருக்காது.